பள்ளியும் தபாலும். ஸ்ரீதரன், வந்துட்டியா அப்பா வா என்று சொல்லிக்கொண்டே படுக்கையிலிருந்து எழுந்து வந்து கதவை திறந்தான். நானா உள்ளே நுழைந்த போது, ஓஹோ, தூக்கம் போல இருக்கு, தூங்குடா, அப்படி தூங்கு. அடுத்த வருஷம் இந்த நாளிலே தலைமாட்டில் ஒரு குழந்தை, கால் மாட்டில் ஒரு குழந்தைன்னு கிடந்து குவாக் குவாக்குன்னு கத்தும். அப்புறம் தூக்கம் ஏது எழவேது, எல்லா தூக்கத்தையும் இப்பவே தூங்கிவிடு என்று சொல்லி கொண்டு வந்தான். நானா அயர்வாள், தங்கள் திருவாயால் என்ன பிதற்றலை பிதற்றுகிறீர்கள் என்று கேட்டான் ஸ்ரீதரன். நானா பிதற்றுகிறேன்? இப்போ என்ன பந்தயம் கட்டுற? முதல்ல உனக்கு ரெட்டை பிள்ளை தான் பிறக்கப் போகிறது என்கிறேன். சரி, பிறக்கட்டும். அப்புறம்? நானும் பார்த்தாலும் பார்த்தேன்டா, உன்னை போல அமுக்கனை பார்த்ததே இல்லையேண்டா ஸ்ரீதரா. கல்யாணம் நிச்சயமாச்சுன்னு சமாசாரம் வந்தால் உடனே கல்யாணமா? யாருக்கு என்று கேட்டான் ஸ்ரீதரன். சரியா போச்சு, அட எலவே, எனக்கா கல்யாணம் என்றானாம் ஒருவன். அந்த மாதிரி தான் இருக்கு கதை. இருந்துட்டு போகட்டும், இப்போவாவது வாட் இஸ் த மேட்டர்னு சொல்லி தொலை. என்ன, நிஜமா உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னா சொல்கிற? ஆமாம், நாட் கிட்டிங்னு நான் அப்போ பிடிச்சி சொல்லிட்டு இருக்கேனே. இது என்ன வேடிக்கையானா இருக்கு, இந்தா தந்தியை பாரு என்று சொல்லி நானா தன் சட்டை பையிலிருந்து ஒரு தந்தியை எடுத்து ஸ்ரீதரனிடம் கொடுத்தான். ஸ்ரீதரனுக்கு கல்யாணம் நிச்சயமாகி இருக்கிறது, அவனை உடனே அனுப்பி வைக்கவும். ராஜா ராமையர். இந்த தந்தியை படித்தவுடனே ஸ்ரீதரனுக்கு ஒரு கன நேரம் ஏதோ ஒருவித இன்ப உணர்ச்சி உண்டானது போல் இருந்தது. ஆனால் அடுத்த நிமிஷத்தில் ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது. எனக்கு கல்யாணம் நிச்சயம், ஆனால் என்னை ஒரு வார்த்தை கேட்கவில்லை, ஷபாஷ் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டான். தந்தி கூட எனக்கு இல்லை, நானாவுக்கு என்று எண்ணிய போது அவனுடைய கோபம் அசாத்தியமாயிற்று. ஆனால் உடனே சற்று முன்னால் தான் மனோராஜ்யத்தில் ஈடுபட்டிருந்த போது தபால்காரன் வந்து சார் தபால் என்றதும் தான் அலட்சியமாக போட்டுவிட்டு போ என்று சொன்னதும் ஞாபகம் வரவே திடுக்கிட்டு எழுந்து ஜன்னலடை சென்று அங்கே தரையில் கிடந்த கடிதத்தை எடுத்தான். அதில் 4 மூலைகளிலும் மஞ்சள் தடவியிருந்தது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நானா, ஏண்டா உலக்க, கல்யாண கடுதாசி கூட பிரித்து பார்க்காமலையா தூங்கிட்டு இருந்தாய் என்றான். ஸ்ரீதரன் நானாவை சிறிதும் பொருட்படுத்தாமல் பரபரப்புடன் உரையை உடைத்து உள்ளிருந்த கடிதத்தை பார்த்தான். அவனுடைய தகப்பனார் ராஜா ராமையரின் கடிதம்தான். கடிதம் எழுதியிருந்த தோரணையே அவர் தம் பெயரில் அதிகமாக பொறுப்பை சுமந்து கொள்ள இஷ்டப்படவில்லை என்பது தெளிவாயிருந்தது. இந்த வருஷம் எப்படியும் உனக்கு கல்யாணம் செய்துவிட வேண்டும் என்பது உன் தாயாரின் விருப்பம். இனிமேல் தாமதிப்பது உசிதமில்லை என்பது தான் என் அபிப்பிராயமும். ஆகவே கூடிய வரைவில் எல்லாவற்றிலையும் சிலாக்கியமாக தோன்றிய இடத்தில் கல்யாணம் நிச்சயம் செய்திருக்கிறோம். 4000 ரூபாய் வரதட்சணை பேசி 1000 ரூபாய் அட்வான்ஸும் வாங்கியாகிவிட்டது. இதை படித்ததும் ஸ்ரீதரனுக்கு தலையில் போட்டு கொள்ளலாம் என்று தோன்றியது. அப்பாவுக்கு கூடவா புத்தி இப்படி போக வேண்டும்? மேலே ராஜராமையர் எவ்வளவு ரூபாய்க்கு பித்தளை பாத்திரம், வெள்ளி பாத்திரம் வாங்கி வைக்கிறார்கள், பெண்ணுக்கு நகை என்னென்ன போடுகிறார்கள், மாப்பிள்ளை உடுப்புக்கு எவ்வளவு ரூபாய் கொடுக்கிறார்கள், மேற்கொண்டு என்னென்ன செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் விவரமாக எழுதியிருந்தார். கடைசியில் இந்த விவரமெல்லாம் உனக்கு அவசியம் எழுத வேண்டும் என்று உன் தாயார் சொன்னதன் பேரில் எழுதியிருக்கிறேன். அம்மா போய் பெண்ணை பார்த்துவிட்டு வந்தாள். மனசுக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக சொல்கிறாள். நீ நாளை ராத்திரி வண்டியிலே புறப்பட்டு வந்து சேர வேண்டியது என்று கடிதத்தை முடித்து கையெழுத்து போட்டிருந்தாள். அம்மாவுக்கு மனசு பிடிச்சதுக்காம். பலை, அம்மாதான் கல்யாணம் பண்ணிக்க போறாளாக்கும் என்று ஸ்ரீதரன் மனதிற்குள் எழுந்து விழுந்தான். அந்த எரிச்சல் கடிதத்தின் பின்குறிப்பாக எழுதியிருந்ததை படித்தும் பல மடங்கு அதிகமாயிற்று. பெண்ணின் பெயர் சாவித்ரி, நல்ல கர்நாடக பெயர். தன் பெயரும் சத்யவான் என்றிருந்தால் 2 பேரும் சேர்ந்து நாடகமே ஆடிவிடலாம் என்று ஸ்ரீதரன் எண்ணினான். தகப்பனாரின் பெயர் சம்பு சாஸ்திரி. அவர்களுக்கு புதுச்சத்திரம் ஸ்டேஷனுக்கு அருகிலுள்ள நெடுங்கரை கிராமம். பரம்பரையாக வைதிக குடும்பம். குலகோத்திரத்தில் அப்பளுக்கு கிடையாது. இதையும் உன் தாயார் எழுதச் சொன்னாள். ஸ்ரீதரனுக்கு அழுகையே வந்துவிடும் போல் இருந்தது. பேஷ், நல்ல இடம் பார்த்தார்கள். போயும் போயும் கடைசியில் ஒரு பட்டிக்காட்டு சாஸ்திரி பெண்தானா கிடைத்தது. இந்த தடியன் நானாவுக்கு பிரம்மானந்த சாஸ்திரியின் பிள்ளைக்கு பெரிய வக்கீல் வீட்டிலேயே கல்யாணம்.
தனக்கு பட்டிக்காட்டு சாஸ்திரி வீட்டில் கல்யாணம், பரம்பரை வைதீகமாம். சிவசிவா, அப்பம் வடையிலே மூழ்கிறவர் போல் இருக்கு. கடிதத்தை கோபமாக தரையில் விட்டெறிந்தான் ஸ்ரீதரன். அவன் அதை படித்து கொண்டிருந்த போது சார்லஸ் கார்வின் நாவலை புரட்டி கொண்டிருந்த நானா திடுக்கிட்டு, என்னடா இது கோபம் என்று கேட்டுவிட்டு அந்த கடிதத்தை எடுத்து படிக்க தொடங்கினான். 4000 ரூபாய் வரதட்சணை என்ற விஷயத்தை படித்ததும் நானா, பலே அடிச்சிட்டுதா பிரைஸ், 4000 ரூபாய் என்று ஸ்ரீதரன் முதுகில் தட்டி கொடுத்தான். பாவம், நானாவின் கல்யாணத்தில் வரதட்சணை கிடையாது. லா காலேஜில் சேர்த்து படிக்க வைப்பதாக அவனுடைய மாமனார் ஒப்புக்கொண்டு பணம் கொடுக்காமலேயே காலேஜில் படித்து கொண்டிருக்கிறான். டிராம் சத்தத்திற்கு 2 அணா வேண்டுமானாலும் மாமனாரை தான் அவன் கேட்க வேண்டியதாகி இருக்கிறது. ஆகவே 4000 ரூபாய் வரதட்சணை என்றதும் அவனுக்கு ஸ்ரீதரன் மேல் பொறாமை உண்டாயிற்று. இந்த பொறாமை பின்னால் சம்பு சாஸ்திரியின் பெண் என்று படித்ததும் குதூகலமாக மாறியது. ஷபாஷ், நெடுங்கரை சம்பு சாஸ்திரி பெண்ணா என்று நான் விழுந்து விழுந்து சிரிக்க தொடங்கினான். ஸ்ரீதரன் தன்னுடைய எரிச்சலையெல்லாம் அடக்கி கொண்டு, ஏன், அவளையெல்லாம் உனக்கு தெரியுமா என்ன என்று கேட்டான். பேஷா தெரியும். நெடுங்கரை சம்பு சாஸ்திரினா தஞ்சாவூர் ஜில்லா பூரா தெரியுமே. நீ கல்கத்தாவில் இருந்தவன், உனக்கு தெரியாது. மடிஞ்சின்னா உம்னா நம்பர் மடிமஞ்சி. போராதுக்கு பஜனை வேற. பாண்டுரங்க விட்டலே என்று நாமாவளி சொல்லிக்கொண்டே குதிக்க ஆரம்பித்தவரானால் ஊர் கிடுகிடுத்து போயிடும். ஆத்துல அம்பாள் உபாசனை, நவராத்திரி 9 நாளும் பூஜை பிரபாதப்படும். அதை ஏன் கேட்குறப்போ? ஸ்ரீதரனுக்கு வெக்கம் பிடுங்கி தின்றது. இருந்தாலும் சமாளித்து கொண்டு, நல்ல வேளை நீ ஆத்துல ஆம்படையால் உபாசனை பண்ற அந்த மாதிரி இல்லையே. நிஜமா சக்தி உபாசனை தானே பண்றார். இருக்கட்டும், அவர் பெண்ணை கூட நீ பார்த்திருக்கியா என்ன என்றான். நானா திடீரென்று ஆச்சரியம் அடைந்தவனைப் போல, ஏண்டா, நிஜமாவே நீ பெண் பார்க்கலையா? நீ பார்க்காமலேயா கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு? சரிதான், இப்போதான் விஷயம் தெரிந்தது. ஸ்ரீதரா, உன் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து உன்னை 4000 ரூபாய்க்கு வித்துட்டா, அவ்வளவுதான் என்றான். என்ன வித்துடுறது அவ்வளவு லேசில்லை. அது இருக்கட்டும், நீ பொண்ணை பார்த்துருக்கியா சொல்லு. நன்னா பார்த்துருக்கேன். ஆனால் பார்த்து 2 வருஷம் ஆச்சு. நான் பார்த்தபோது ஒரு அழுக்கு பாவடை கட்டிவிட்டு மூக்கை சிந்தி விட்டு நின்னுது. ஆனால் நிஜத்தை சொல்லணுமா இல்லையோ, அந்த அந்த பொண்ணுக்கு கண்ணு ஒரு மாதிரி. 1.5 கண்ணுன்னு யாராவது சொன்னால் நம்பாத ஸ்ரீதரா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நானா சொன்னதையெல்லாம் ஸ்ரீதரனுக்கு வேப்பமாய் இருந்தது. ஆனாலும் துணிந்து கடைசி கேள்வியை கேட்டுவிட்டான். அந்த ஊரிலே பள்ளிக்கூடம் என்கின்ற நாமதேயம் கிடையாதே என்றான். ஏன் கிடையாது? பொண்ணு படித்த பொண்ணான்னு தானே கேட்குற. 2ஆம் கிளாஸ் வரையிலும் படிச்சிருக்கா. படையும் படம், கூடையும் குடம் என்றெல்லாம் எழுத்து கூட்டி படிப்பாள். ஆனால் ஸ்ரீதரா, நான் சொல்கிறேன் கேளு. படிப்பாவது நாகரிகமாவது. படிப்பையும் நாகரிகத்தையும் கட்டுண்டு அவஸ்தப்படுறது போதும். எங்கேயாவது 5 நிமிஷம் வெளியிலே போனால் வீட்டிலே உத்தரவு கேட்டுட்டு தான் போக வேண்டியிருக்கு. 2 நிமிஷம் தாமதமாக போனால் ஏன் லேட்டுன்னு என்று கேள்வியும். இந்த வம்பெல்லாம் உனக்கு வேண்டாம். பேசாமல் உன் அம்மா தீர்மானிச்சுக்கிற பெண்ணையே பண்ணிக்கோ. சரி, நான் வரட்டுமா? இன்றைக்கு சினிமாவுக்கு அழைச்சுண்டு போகிறதா சொல்லியிருக்கேன். உடனே போகாட்டா சுலோச்சனா என்னை உசுரோடு வைக்க மாட்டாள். நானா போகிற வழியிலேயே தந்தி ஆஃபீஸில் சீரதன் செத்து போயிட்டான், அவனுக்கு கல்யாணம் வேண்டாம்னு எங்கள் அப்பாவுக்கு ஒரு தந்தி கொடுத்துட்டு போய்விடு. சி, என்னடா வளர்ற? சம்பு சாஸ்திரியை பற்றி நான் என்னமோ சொன்னேனேன்னு நினச்சிக்காத. அப்படி ஒன்றும் ரொம்ப மட்டம் இல்லை. நெடுங்கரையில் அவர்தான் பெரிய மிராஸ்தார். பொண்ணும் அப்படி அவலட்சணமாக இருக்க மாட்டா. ராத்திரியே ஊருக்கு கிளம்பிப்போ. வேணும்னா பொண்ணை நேரில் பார்த்துட்டு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லு. தெரியுதா? பேஷா தெரிகிறது. ஊருக்கு போனதும் கடிதாசி போடு. ஏண்டா, கல்யாணத்துக்கு நான் வரணுமா வேண்டாமா? கல்யாணம் நடந்தால் கட்டாயம் வரணும். பருப்பில்லாமல் கல்யாணமா? நடந்தால் என்ன, கட்டாயம் நடக்க தான் போகிறது. நானும் பார்க்க தான் போகிறேன். உன் அம்மா பேச்சை மீறி நீ ஒரு காரியம் செஞ்சுட்டா நான் ஒத்த காலில் நிற்க மாட்டேனா? இப்படி சொல்லிக்கொண்டே நானா வெளியேறினான். அத்தனை நேரமும் அடக்கி வைத்திருந்த ஆத்திரம் கோபம் எல்லாம் ஸ்ரீதரனுக்கு பொத்து கொண்டு வந்தது. காகிதமும் பேனாவும் எடுத்துக்கொண்டு அப்பாவுக்கு வெகு காரமாக கடிதம் எழுத தொடங்கினான்.